வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் குங்குமப்பூ. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சர்க்கரையும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவை இப்படி பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் கிச்சன் மேடையில் இந்த மாவை மாற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சிக்க போகிறேன். இப்படி நல்லா பிசையும் போது நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் நம்ம இப்படி இழுத்து பிசைறதுனால நம்ம கையில் இருக்க ஹீட்டெல்லாம் அதில் இறங்கி மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு இப்படி சாஃப்டாக நல்லா பிசைஞ்ச அப்புறமா பார்த்தீங்க இப்படி சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்ச அப்புறமா ஒரு பவுலில் இந்த மாவை வச்சு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூடி 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மிதக்கிற அளவு ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஈர துணியில் மாவை நல்லா மூடி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கலாம். அப்போது இந்த மாவு கொஞ்சம் காயாமல் இருக்கும். இப்போது நம்ம பரோட்டா மாவை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பரோட்டா மாவை நம்ம கிச்சன் மேடைக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சி உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம உருண்டைகள் இதில் போடலாம். இப்படி எடுத்துகிட்டு நம்ம கையில் இப்படி பண்ணோன்னா ஸோ உருண்டைகள்லாம் நல்லா உடையாமல் நல்லா வரும். ஸோ உருண்டைகள் இப்படி பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம உருண்டைகள்லாம் உருட்டியாச்சு. நான் இப்போ 3/4 கிலோ மாவு எடுத்தேன். ஸோ அதான் எனக்கு 10 பரோட்டா உருண்டைகள் வந்திருக்கு. உருண்டைகள் எல்லாம் நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன் எண்ணெய் தடவி. ஸோ உருண்டைகள்லாம் 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா இதை எடுத்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் இதை ஒன்று சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ண உருண்டையெல்லாம் இப்படி நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி இதை கீழே வச்சுட்டு நம்ம உள்ளங்கையை வச்சு அது நல்லா அழுத்த போகிறோம். இப்படி ஸோ இப்படி தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்படி பண்ணாலே போதும். இப்போ நம்ம அடுப்பில் இது சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா மாவுலாம் நல்லா தேய்ச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசைக்கல்லை போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பரோட்டாவெல்லாம் மிதமான சூடில் சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஸோ இப்போ இந்த மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
அனல் கண்டிப்பாக மிதமான சூடில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ளார நல்லா வேகும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம பரோட்டாவை நல்ல லேயர் வரதுக்காக நல்லா அடிச்சுக்க போகிறோம். நல்ல சூடாக இருக்கும் போதே இப்படி அடிச்சுக்கணும். அப்போ தான் லேயர் நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் சிக்கன் குழம்பு அப்புறமா சிக்கன் கிரேவியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வெஜிடபிள் குருமாவோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட குங்குமப்பூ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.